ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூவி டாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, கரை படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. கரை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். விக்னேஷ் ராஜா இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசை சூப்பராக அமைச்சிருக்காங்க தாங்க சொல்லி ஆகணும். கரை படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாட்டு வந்துல வாங்க. கரை படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சராசரியாக நம்ம லோன் வாங்கினோம்னா பேங்க்கில் எந்த மாதிரி மாதம் நம்ம பணம் கட்டுறோம், வட்டி, இன்ட்ரெஸ்ட், இதை பற்றி கொஞ்சம் அழகாக சொல்லியிருக்காங்க தாங்க சொல்லணும். சில பேர் வீட்டு பத்திரத்தை வச்சு தான் நம்ம லோன் வாங்குவோம் பணத்தை. அதை மீட்கிறக்குள்ளே இப்போ நம்ம 10 லட்ச ரூபா லோன் வாங்குறோம்னா அது கட்டி முடிக்கிறக்குள்ளே ஒரு 20 லட்ச ரூபா இந்த 30 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிரும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப அதிகமாக போகும். அது அழகாக விக்னேஷ் ராஜா இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க தாங்க சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தளவு சராசரியாக கதைக்குள்ளே செட் ஆகிறங்காட்டி ஸ்லோவாக போகும். அப்படியே தனுஷ் அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்எல்ஏ வீட்டில், காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ வீட்டில் திருட ஆரம்பிப்பார். திருடிகிட்டே இருக்கும்போது எம்எல்ஏ ஆளுக, அங்கே ஃபேமிலி ஆளுக உள்ளே வந்தோடனே தனுஷை பிடிக்கலான்னு சொல்லி வில்லனுங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு தனுஷ் அவங்க தப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கை வைப்பாங்க. பஞ்சவன்னு பேங்க் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு தான் அந்த கதையை மூவ் ஆகும். ஏன்னா அந்த பேங்க்கில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கேஎஸ் ரவிக்குமார், அதாவது தனுஷோட அப்பா இருக்கார் பாருங்கள், அவர் வீட்டோட நிலத்தை, அதே மாதிரி அவரோட பத்திரம் எல்லாத்தையுமே பேங்க்கில் வச்சுருப்பார். அவரோட நிலத்தை அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. அப்போ தனுஷ் அவங்க எப்படியோ போராடி அந்த பேங்க்லேயே கொள்ளையடித்து அந்த பேங்க்லேயே பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்பார். அதெல்லாம் பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. சுராஜை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். வில்லன் கேரக்டரில் மிரட்டி விட்டாருந்தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் அவரும் நொறுக்கி தள்ளுறாரு. அவரும் செம்ம மாஸ் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டாக பொறுத்தளவு கதைக்குள்ளே உட்கார்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஸ்லோவாக அப்படி போகும். அதே மாதிரி மம்தா பைஜுவை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க இதுவரையும் நீங்கள் பார்த்த ரோலை விட இந்த ரோல் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க சொல்லணும். கதைக்கு தகுந்த மாதிரி எங்கேயுமே அவங்க வெளியே போகல, எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம கருணாஸாக இருக்கட்டும், நம்ம அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டாக நடித்த ஆளுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்டவர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. இப்போ தனுஷ் ஒரு பக்கம் திருடுறான்னு போகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நான் சுராஜர்ன்ட்டு என்ன பண்ணுவார்னா, மேப்லேயே பார்த்துட்டு இப்போ மன்னார்குடியில் திருட போகிறாருன்னா பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் திருடிட்டு வந்துடுவார். அதை இவங்க இன்னொரு ஆள் மூலியமாக வச்சு கண்டுபிடிப்பாங்க. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுட்டேனாக பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸ் வரலாம் பயங்கர வைப்பாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த படம் 2 டைம் பார்க்கலாம் தாங்க சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. விக்னேஷ் ராஜா பொறுத்தளவு போர்த்தொழில் சூப்பரான படம் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ கரைன்னு ஒரு படம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கம்பேக் தொடர்ந்து நிறையா நியூஸ் ஸ்டோரியாக கொடுத்தாருன்னா இன்னும் மக்கள் பார்க்குறக்கு ஆர்வம் காட்டுவாங்க. இந்த படமும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு யாரோ சொன்னீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, ப்ரோ படம் நல்லாவே இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் படம் பார்த்ததுன்னு எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நான் ரியல் லைஃப்குள்ளே தான் போயிட்டு வந்தேன். ஏன்னா சராசரியாக எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரும். அதங்காட்டி எனக்கு ட்ரூ ஸ்டோரியாக எடுத்தங்காட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட இசை நொறுக்கி தள்ளிட்டு இருந்தாங்க சொல்லணும். இன்ட்ரோல் வரும்போது அந்த பிளாஸ்ட் சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் வர பிளாஸ்ட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே நொறுக்கி தள்ளிட்டாரு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் 10 out of 7.5 ஸ்டார் கொடுப்பேங்க. யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.